Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் ஒரு டேபிளில் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அதை இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு டெம்பரரி டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். எம்ப்ளாயி இன்சர்ட் என்னென்ன காலம் இருக்குன்னா நம்பரும் நேம் ரெண்டு காலம் இருக்கிற மாதிரி சிம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஜென்ரலாக இதில் ஒரு ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணோம்னா அதோட சின்டாக்ஸ் வந்து தெரியும். இன்சர்ட் வேல்யூஸ் ஆஃப் இந்த மாதிரி நாம் இன்சர்ட் பண்ணுவோம். இது ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதிலே நமக்கு 2-3 ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மெத்தடு. இது இல்லாமல் கண்டினியூஸாக எழுதாமல் ஒரே இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இதெல்லாம் எடுத்துட்டு வேல்யூஸை மட்டும் கமா செப்பரேட்டடில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே கொடுத்ததுக்கு உண்டான ரெக்கார்ட் ஸ்பெச் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் ட்ரங்கேட் பண்ணிடுறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. ஸோ இப்போ அதில் டேட்டாஸ் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 3 ரெக்கார்ட்ஸ் ஆர் அஃபெக்டட். ஸோ இந்த மாதிரியும் நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ஒரே இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். மூணாவது என்னென்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிளில் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது. இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி இன்சர்ட் செலக்ட். ஸோ இது ஃபஸ்ட் ரெக்கார்டுக்கு இதோடு சேர்த்து யூனியன் கொரி போட்டுறேன். யூனியன் கொரியெல்லாம் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேர்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணாலும் இப்போ நமக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை, இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணிக்கிறோம். இது வந்து டைரெக்டாக யூனியன் கொரி கொடுத்து பண்ணுறோம். அது இல்லாமல் ஏதாவது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு டேபிள்லேருந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? ஏற்கனவே எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ அதிலிருந்து இந்த 2 காலத்துக்கு மட்டும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா அந்த 2 காலம் தான் இருக்குது. பர்டிகுலராக வேணும்னா அந்த பர்டிகுலர் காலத்தை மட்டும் நம்ம இங்கே கொடுத்து எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் from that employee table. So insert into employee insert. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா 10 ரெக்கார்ட்ஸை நமக்கு இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ஒரு டேபிளில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ஒரே டேத்தில் நம்ம டேபிளில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ். இது இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.